எல்லோருக்கும் வணக்கம். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து கேட்பாங்களே, சென்செக்ஸ் உச்சத்துக்கு போயிடுச்சு, உங்களுக்கு எல்லாம் ஜாலி தானே அப்படின்னு. அட போகடா, உங்களுக்கு நாங்க எப்படா சொல்லி புரிய வைக்கிறது. மாவீரன் குப்புறப்படுத்த தருணம் அப்படின்ற மாதிரி கடந்த 4-5 நாட்களாக பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ ஏறவும் செய்யாம இறங்கவும் செய்யாம அப்படியே பிளாட்டா படுத்து கிடக்குறான். இன்னைக்கு என் போர்ட்ஃபோலியோ வெறும் 0.2% மைனஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா மார்க்கெட் இருக்கிறதுலே உச்சத்துல இருக்கு. எங்க அம்மா எல்லாம் வந்து கேட்பாங்க, டே உங்களுக்கு எல்லாம் ஜாலி தான்டா, சென்செக்ஸ் உச்சத்தில் இருக்கு. அவன் இங்கே உட்காந்து குமரி அழுதுகிட்டு இருக்கா. இது எப்படி வெளியே சொல்றதுன்னு தெரியாம. ஆனா இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்காரனுக்கு மட்டும் எப்படியோ நெட் அசெட் வேல்யூ ஏற்றி விட்டுறாங்க மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி. இதுல ஒரு பெரிய கூத்து பாருங்க. ரிலையன்ஸ் எல்லாம் வந்து அவனுடைய பழைய ஹையே இன்னும் வந்து சேரல. அதுக்கு இன்னொரு 8-10% மேல் நோக்கி ஏறி வரணும். ஆனா இன்னைக்கு மார்க்கெட் இருக்கிறதுலே உச்சத்துல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் எல்லாம் 85,836. இந்த சமயத்துல தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. அதாவது பவர் ஆஃப் மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றது ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒரு மதம் பிடிச்ச யானைக்கினுடைய காலுக்கடியில் போய் படுத்துக்கிட்டு எங்கே முதிச்சு பாரு பாப்போம் அப்படின்னு சொல்றதும் ஒன்று தான். கரெக்டாக மந்த்லி எக்ஸ்பைரி அன்னைக்கு ஒரு ஹெட்ஜிங்கே அல்லது ஒரு ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போய் அந்த மந்த்லி எக்ஸ்பைரியோட மோதுறதும் ஒன்று தான். மிதிச்சு சின்ன பின்னம் ஆயிடுவோம். ஸோ இந்த மந்த்லி எக்ஸ்பைரியில் எத்தனை பேர் தப்பிச்சாங்க, எத்தனை பேர் வாழ்ந்தாங்க அப்படின்றது தெரிய வரல. நண்பர்களே, இந்த சமயத்தில் வந்து பூனைக்கு ஒரு காலம் வந்தால் யானைக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்ற மாதிரி மிட் கேப் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் எல்லாம் பெரிய அளவில் லாபம் ஏறி வந்துட்டாங்க கடந்த 2-3 வருஷத்துல. லார்ஜ் கேப்ஸ் நிறைய கம்பெனிகள் இன்னும் பெருசா மேல் நோக்கி ஏறி வரல. ஆனா இப்ப சமீப காலமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நிப்டி 50 இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் ஆகட்டும் அல்லது அதையும் தாண்டி இருக்கக்கூடிய சில லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் ஆகட்டும், அவங்களாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வராங்க. மேபி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மிட் கேப் ஸ்மால் கேப்ல ரொம்ப ஓவர் வேல்யூட் ஆயிடுச்சு. அதனால அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணி அதை கொண்டே லார்ஜ் கேப்ல வச்சிடலாம், நிப்டி 50 இண்டெக்ஸ்ல வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க போல. இததான் அன்னைக்கே அழகிய தமிழ்ல நம்மால எப்படி ஒரு அருமையான பழமொழி வச்சிருக்காங்க பாருங்க. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வருண்டா அப்படின்ற மாதிரி. போன மாசம் ஆட்டோ சேல்ஸ் எல்லாம் சரியில்லைன்னு பாவம் டாடா மோட்டர்லாம் போட்டு குப்புற படுக்க வச்சுட்டாங்க. ஆனா இன்னைக்கு போய் எடுத்து பார்த்தோம்னா நிப்டி 50 இண்டெக்ஸ்லயே பார்த்தோம்னா டாடா மோட்டரும் மாருதியும் தான் இன்னைக்கு மார்க்கெட்டையே தூக்கி நிறுத்தி இருக்கானுங்க. மேபி அடுத்த மாசம், அதாவது இந்த மாசம் செப்டம்பர் மாசத்தினுடைய ஆட்டோ சேல்ஸ் டேட்டா இன்னொரு 4-5 நாள்ல வந்துடும். அதுல ஒருவேளை ஏதாவது பாசிட்டிவ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாங்களா என்ன ஏதுன்றது தெரியல. இன்னைக்கு ஆட்டோ செக்டர்லாம் சூப்பரா இருக்கான். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கடகடன் ஏறக்கூடிய பங்குகளை கண்டுபிடிச்சு அதை வாங்கி மேல் நோக்கி ஏறினதுக்கு அப்புறம் லாபத்தை புக் பண்ணி மறுபடியும் கீழே வேற ஏதாவது உளுந்து கிடக்கக்கூடிய பங்குகள் எது மேலே ஏறுன்னு கண்டுபிடிச்சு அதை வாங்கி மறுபடியும் சடன் ஏறி வரும் பொழுது அதை பிடிச்சி வித்து விட்டு இப்படியே மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருந்தா அவன் தான் இருக்கிறதுலே ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய கில்லாடி. இந்த கிராம்டன் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கக்கூடிய ஷேர். ஏன்னா இன்னைக்கு 5% ஏறி இருக்கான். ஆனால் கடந்த 6 மாசத்துல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன்லாம் நல்லா கடகடன்னு ஏறி வந்துட்டான். 250 ரூபா எங்கே 6 மாசத்துக்கு முன்னாடி, இப்போ வந்த ஹை ஆல்மோஸ்ட் 450 ரூபா எங்க. ஸோ 6 மாசத்துல 250 வாங்கி 450 ப்ராஃபிட்டை புக் பண்ணி விட்டுட்டு அட போடா அப்படின்னு சொல்லிட்டு போய் அடுத்த பங்கு ஏதாவது கீழே உளுந்து கிடக்கிற பங்கை வாங்கி அதையும் 6 மாசத்துல மறுபடியும் 50% வச்சு ஒரு குஜால் வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தா அவன் தான் ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறதுலே மிகப்பெரிய கில்லாடி. பல பேர் அந்த மாதிரி தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க பண்றதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, மேலே வாங்கிடுறாங்க, கீழே போயிடுது. அதே மாதிரி கீழே வித்து விட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஏதாவது பார்க்குறாங்க, அதுக்குள்ள அந்த வித்த சேர மறுபடியும் மேல் நோக்கி ஏறி வந்துடுது. ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டா ஆப்போசிட்டா பண்றாங்க. மொத்தமே 2 வழி தான் ஷேர் மார்க்கெட்ல, மேலே கீழே. அதுல மேலே போறதா நம்ம பிடிக்கணும். ஆனா துரதிருஷ்டவசமா அந்த ஒரே ஒரு வழியை கூட நம்மளால கரெக்டா கண்டுபிடிக்க முடியாம சில நேரங்கள்ல அது தோல்வியில முடிஞ்சிருது. இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடர்களை விட்டுருங்க. இன்வெஸ்டர்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஒரு முறை பாதை மாதிரி நம்ம போனாலும் மறுபடியும் அந்த ஸ்டாக்ல ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வருது, நல்ல ஒரு லோ ரேட்ல கிடைக்குது அப்படின்ற பொழுது ஏவரேஜ் பண்ணி என்னைக்காவது ஒரு நாள் மறுபடியும் மேல் நோக்கி வந்து பழைய பாதையிலேயே லாபகரமான பாதையில போய் சேர்ந்துக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஷார்ட்கட் கிடைக்கும். உலக அளவில் பல பேரை போட்டு தள்ளவன் தான் இந்த ஆக்சென்சர் அப்படின்ற கம்பெனி. இவனுக்கு நம்மளுடைய இந்திய ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிகளுக்கு பெருசாக சம்பந்தம் இல்லை. ஏன்னா இவன் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் இல்லை. இருந்தாலும் ஐயோ அவர் அப்படி சொல்லிட்டாரு, ஐயோ இவர் இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த ஆக்சென்சர் எப்பெல்லாம் வந்து ஒரு சுமாரான ரிசல்ட் கொடுக்குதோ அல்லது அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் கைடன்ஸ் வந்து பெருசா லாபம் வராது அப்படின்னு கணிச்சு சொல்லும் பொழுதோ அப்போ பல ஐடி கம்பெனிகள் குப்புற விழுவாங்க. இப்போ வந்து நல்ல குடி நாச்சி மாதிரி வந்துட்டு என்ன சொல்றான்,
ஃபிஸ்கல் இயர் 2025ல அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் கைடன்ஸை கொஞ்சம் அப்வர்டாக ரிவிஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த நியூஸை கேட்டுக்கிட்டு நாளைக்கு மட்டும் இதில் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி உளுந்திருக்காங்க ஆக்சென்சர் சரியில்லைன்ட்டு. நாளைக்கு மட்டும் இன்ஃபோசிஸ் டிசி எல்லாம் வெடிச்சு வானலாக ஒரு 5% 10% சிதறி மேலே போகலினா நம்மளுடைய முதல் எதிரி இந்த ஆக்சென்சர் ஷேர் ப்ரைஸ் தான். அவனுக்கு பண்ணுற வேலை தான் நம்மளை பல நாள் ஆட்டி படைச்சிட்டான் கடந்த 2 வருடங்களில். இப்போ நல்ல விஷயமா பேசுகிறான். இதை கேட்டுக்கிட்டு நம்மளுடைய ஐடி கம்பெனிலாம் நாளைக்கு வரல 10-15% வெடிச்சு செதறினாதான் மனசு சந்தோஷப்படும். நண்பர்களே, எத்தனை பேர் இந்த மாண்பா ஃபினான்ஸ் ஐபிஓ அப்ளை பண்ணியிருக்கீங்க? அவங்கெல்லாம் வந்து போய் உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைச்சிருச்சா அப்படின்றத இன்னைக்கும் அல்லது நாளைக்கும் தெரிய வரும். அதை பார்த்து வச்சுங்க. தற்போதைக்கு இந்த மாண்பா ஃபினான்ஸ் அப்படின்றது வந்து லிஸ்டிங் ஆகும் பொழுது மேபி கொஞ்சம் லாபகரமாக வந்து லிஸ்டிங் ஆகலாம் அப்படின்றதான் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்ற சொல்லுது. அதே மாதிரி இந்த கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படின்ற ஐபிஓ வந்து தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. அது போக இன்னைக்கு இன்னொரு ஐபிஓ ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. ரெண்டுமே நம்ம காலையில் பார்த்தோம். அந்த ரெண்டுமே ஓரளவுக்கு சொல்லிக் கொள்ளும்படியாக கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வச்சிருக்கா. மேபி இப்போ சமீபத்தில் 100% ப்ராஃபிட் ஒன்று கிடைச்சது ஒரு ஐபிஓ, நிறைய பேருக்கு கிடைச்சது. அதே மாதிரி இந்த கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஒரு பம்பர் லாட்ரியா ஒரு 100% கிடைக்குமா? ஏற்கனவே கிடைச்சவங்களுக்கே மறுபடியும் இன்னொரு இந்த ஐபிஓவும் கிடைக்குமா அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. அப்படி மட்டும் கிடைச்சதுன்னா ஒரு மாசத்துக்குள்ளேயே 20-30,000 ரூபாய் பணம் அப்படின்றது கிடைக்குது. ஹே மேன், வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபவுட் மீ அப்படின்ற மாதிரி இந்த டாடா ஸ்டீல் ஷேர் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்குது. அதாவது சமீபத்தில் பல ஷேர்கள் இந்த மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து விழுந்தது. ஒரு மாதம் கிரைண்டர் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு அப்புறம் லோ லெவல்லேருந்து டபக்குன்னு ஒரு 15% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். அப்போ உங்களுக்கு ஒரு 1.5 மாதம் அல்லது 2 மாதத்துல உங்களுக்கு 15% என்ன கசக்குதா அப்படின்ற மாதிரி டாடா ஸ்டீல் நம்மளை பார்த்து கேட்குது. இது மாதிரி ஒரு 4-5 ஷேர் அல்லது ஒரு 10-15 ஷேர் தாங்க இருக்கானு. ஒரு டாடா பவர், டாடா ஸ்டீல் அது போன்ற கம்பெனியில் என்ன பண்ணுறானுங்கன்னா இப்போ ஒரு 15-20 ரூபா இறங்க வேண்டியது, அப்புறம் அப்படியே ஏற வேண்டியது, அப்புறம் ஏதாவது ஒரு 40 ரூபா இறங்க வேண்டியது, அப்புறம் ஏற வேண்டியது, இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது மாதிரி ஒரு 10 ஷேர்களை நோட் பண்ணி இந்த தேதியில் இந்த ஷேர் வந்து 15 ரூபா இறங்குனா அதனால வாங்கி வச்சேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு பார்க்கல 15-20 ரூபா ஏறிடுவான். அப்படியே ஏறலையா இதே ஷேரு இன்னொரு 10-20 நாளா அல்லது ஒரு 2-3 மாசமா கழிச்சு பார்த்தோம்னா அதே டாடா ஸ்டீல் இன்னொரு 20 ரூபா ஒரு ஷேருக்கு இது இறங்கி வருவான். அதை ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தா இவன் மட்டும் ஏதாவது மேல ஒரு 15-20 ரூபா ஏறி வந்தான்னு வச்சுங்களேன், அவனை பிடிச்சி லாபம் பார்க்கணும். இப்படியே எழுதி வச்சு ஒரு நோட்ல வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கூட பெரிய ஆளாயிடலாம். நண்பர்களே, வேதாந்தா சம்பந்தமா இன்னைக்கு காலையில இன்ட்ரிம் டிவிடெண்ட் அவங்க கொடுக்க போறதை பற்றி ஒரு தகவல் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அது வந்து ஷேர் மார்க்கெட் நல்லபடியா எடுத்துக்கிச்சு. ஓகே, நீ நல்ல காரியம் பண்ற, அதனால நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை 5% ஏற்றி விடுறேன்னு சொல்லி இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் அவனை ஒரு 5% ஏற்றி விட்டுச்சு. இது அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சந்தோஷமான செய்தி. அடி வாங்கி கீழே ஒருத்தன் படுத்து கிடக்குறான், அவன் வாயில கஞ்சி ஊற்றி கொஞ்சம் மேல் நோக்கி எழுப்பி உட்கார வைக்கலாம். ஆனா ஒருத்தன் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் வாயில மறுபடியும் கொண்டு போய் பாயாசத்தை ஊற்றி விட்ட மாதிரி ட்ரெண்ட்னு ஒரு ஷேர் இன்னைக்கு 3% ஏறி இருக்கா. 5 வருஷத்துல பார்க்கும்போது நீங்க மனசுல திடீர்னு மனசை கையில பிடிச்சிக்கிட்டு தான் நீங்க இதை பார்க்கணும். 1474%. டாடா குரூப்ல எத்தனையோ ஷேர்கள் இருக்கு, அவனை எல்லாத்தையும் விட்டு முதல்ல பெரிய அளவுல லாபம் பண்ணி கொடுத்துருக்கிறத இவன் தான் ட்ரெண்ட். இவன் ஏற்கனவே உச்சத்துல தான் இருக்கான். அந்த கம்பெனியை போய் மறுபடியும் ஒரு அனலிஸ்ட் குரூப் என்ன சொல்லுது, மேபி இவன் இன்னும் மேல் நோக்கி போகலாம் அப்படின்றதான் எங்களுடைய ரேட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸை கேட்ட உடனே அவன் மறுபடியும் இன்னைக்கு என்ன பண்ணான், மறுபடியும் ஏற்கனவே சிரிச்சிட்டு இருந்தவன் வாயில பாயாசத்தை ஊத்துன மாதிரி மறுபடியும் 3% ஏறிட்டான். இந்த டாடா குரூப் ஷேர் பத்தி பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல இன்னொரு டாடா குரூப் ஷேர் இருக்கு, டாடா பவர் அப்படின்றது அதனுடைய பேர். இந்த டாடா பவர் என்னைக்கு 500 ரூபாய் வந்து தொடுவான் அப்படின்னு பல நண்பர்கள் காத்து கிடக்குறாங்க. ஸோ அந்த நண்பர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி டக்குனு இவன் என்னைக்கு ஒரு 500 ரூபாய், ஏன்னா நிறைய பேர் வந்து 300 ரூபா ரேஞ்சில் 350 ரூபா ரேஞ்சில் வாங்கிட்டு 500 ரூபாய் என்னைக்கு டச் பண்ணுதோ அப்போதான் நான் விற்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சி வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி அடம் பிடிக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த டாடா பவரும் கடந்த 4 மாசமா அவனும் அடம் பிடிக்கிறான். 450 ரூபா வர வேண்டியது இறங்கிடுது, 450 ரூபா வர வேண்டியது இறங்கிட வேண்டியது, 450 ரூபா வர வேண்டியது இறங்கிட வேண்டியது. இந்த முறை தான் 476ன்னு பிரேக் அவுட் ஆயிருக்கான். ஸோ எம்ஜிஆர் மாதிரி 3 முறை அடி வாங்கி குப்புன்னு கீழே விழுந்துட்டு 4வது முறையாக அவன் போட்டு கும்மாங்குத்து குத்துவானா, 500 போய் தொடுவானா, 500 தொட்டா பல பேர் வித்துட்டு வெளியே வருவாங்க, அதுக்கு ஒரு வாய்ப்பு தருவானா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும்.
நண்பர்களே, போன வாரமெல்லாம் ஐடியா ஷேர் பாவம் குப்புன்னு கீழே விழுந்து கிராஷ் ஆகி பல பேர்த்தினுடைய மனசை நோகடிச்சுது. இந்த வாரம் ஐடியா ஷேர் வந்து அவனுடைய விலையை அப்படியே தக்க வச்சுக்கிட்டு இருக்கான். இப்படியே இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஒரு 15-20 ரூபா வந்துருச்சுன்னா பாவம் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்றது வரும். இப்போ நம்ம ஒரு ஷேர் ஒன்று பார்க்க போகிறோம், ஸ்வான் எனர்ஜி அப்படின்னு. ஸோ சில ஷேர்கள் மேல் நோக்கி ஏறி வர்றதுக்கு பல காரணங்கள் வேணும். அதில் ஒரு காரணங்கள் வந்து டிஐஸ், இன்ஸ்டிடியூஷனல்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அவங்க பணம் போட்டு வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒரு ஷேர் ஹோல்டில் வந்து ஹோல்டிங் எடுத்து வச்சிருக்காங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியோ அல்லது லம்சமோ யாராவது பணம் போடும்பொழுது மறுபடியும் அந்த ஷேரை போய் அதிகமாக வாங்குறதுக்கு பார்ப்பாங்க. இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு வகையில் ஒரு சப்போர்ட் இருக்கு ஒரு ஷேருக்கு அப்படின்னா அவன் மேபி மேல் நோக்கி ஏறி வரக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த ஸ்வான் எனர்ஜி அப்படின்ற ஒரு ஷேர் இன்னைக்கு ஒரு 4% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். அப்போ இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்க, அட பாவி இப்படி ஒரு மாசமா மேலே போகிறதும் கீழே போகிறதும் இருக்கியேடா, இப்போ மறுபடியும் கீழே வந்திருக்க, மறுபடியும் உன்னுடைய பழைய ரேட் 800 ரூபா ஓடி வந்துரு, 800 ரூபா வந்துட்டீங்கன்னா நாங்கள் ஓடி வந்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ எஃப்ஐஎஸ் எல்லாம் டிஐஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய ஹோல்டிங் ரொம்ப குறைவாக இருந்தது சில வருடங்களுக்கு முன்னாடி. கடந்த 2 குவார்டர்லாக ஹையஸ்ட் ஹோல்டிங் அப்படின்றத அவங்க கொண்டு வந்திருக்காங்க 14% பக்கம். அதே மாதிரி எஃப்ஐஎஸ்மே அதில் ஒரு 11% ஹோல்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் பாவம் இந்த கம்பெனி உளுந்து கிடக்குது. ஸோ இவன் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு மறுபடியும் 800 ரூபா அடுத்த 6 மாசத்துல வந்துச்சுன்னா பாவம் இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்றது வரும். இந்த லலாய்ட்ஸ் எஸ்எம்இ அப்படின்ற ஷேர் வந்து இன்னைக்கு மிட் கேப் இண்டெக்ஸ்ல 5% மேல் நோக்கி ஏறி வந்து ஒரு ஃபோக்கஸ்ல வந்திருக்கான். ஆனால் இந்த ஷேரை பார்க்கும் பொழுதும் சரி, இந்த ஷேரை வச்சிருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸும் பார்க்கும் பொழுதும் சரி, அடிவயிற்றில் ஒரு மாற்றமாக இருக்கு. ஓ அதுதான் வைத்தெரிச்சலோ, வரட்டும் வரட்டும் அப்படின்ற மாதிரி இங்கே நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ படுத்து கிடக்கு 4-5 நாளா. ஆனால் இந்த லலாய்ட்ஸ் மெட்டல் அப்படின்ற மிட் கேப் ஸ்டாக் வந்து அவன் இருக்கிறதுலே உச்சத்தில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். நண்பர்களே, இந்த ஈஸ்மை ட்ரிப் அப்படின்ற ஷேர் நேற்று யாராவது பயத்திலே ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு க்ளோசிங் பேசிஸில் பார்க்கும்போது நல்ல ஒரு அருமையான லாபத்தில் க்ளோஸ் ஆயிருக்கா. நேற்றெல்லாம் ஆல்மோஸ்ட் 18-20% ஒரு கட்டத்தில் கீழே போன மாதிரி போயிருந்தா. ஆனால் இன்னைக்கு க்ளோசிங் பேசிஸில் உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்றத கொண்டு வந்து கொடுத்துருக்கா. இதில் இந்த மாஸ்டாக் அப்படின்ற ஒரு ஷேர் இருக்கு. ஸ்மார்ட் மணி கான்செப்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாங்கள் கேட்குற வேலை வந்தால் தாண்டா வாங்குவோம் அப்படின்ற மாதிரி நிறைய நண்பர்கள் ஸ்மார்ட் மணி கான்செப்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு டபுள் பாட்டமில் வந்து உழுகுதா, இல்லை அது ஏதாவது ஒரு 200 days மூவிங் ஏவரேஜில் வந்து உழுகுதா, இல்லை அந்த ஸ்டாக் வந்து நல்ல ஸ்டாக் தான், லாபம் பண்ணக்கூடிய ஸ்டாக் தான், அவனுடைய உச்சத்திலிருந்து ஒரு 60% இறங்கிட்டானா அல்லது ஒரு 80% இறங்கிட்டானா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்து பணம் போடுவாங்க. அந்த வகையில் இந்த மாஸ்டாக் அப்படின்ற ஷேர் வந்து ஒரு சின்ன கேப் வச்சிருக்கு. 200 days மூவிங் ஆவரேஜ் வந்து இன்னும் டச் பண்ணல. ஸோ இந்த மாஸ்டாக் அப்படின்ற ஷேர் வந்து இந்த இடத்துலேருந்து இப்படியே ஏறி இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுடைய மனசை சந்தோஷப்படுத்த போறானா, இல்லை ஏதாவது ஒரு 3500 ரூபா பக்கத்தில் ஃபால் ஆகியோ அல்லது ஒரு 80% பக்கம் கீழே இறங்கி ஒரு 1500 ரூபா வரைக்கும் வந்து புதுசாக வாங்கலான்னு ஸ்மார்ட் மணி கான்செப்டில் உட்கார்ந்துருக்கிறவங்களுடைய மனசை சந்தோஷப்படுத்த போறானா அப்படின்றது பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரிய வரும். இப்போ சமீபத்தில் கீழே விழுந்து கிடந்த பங்குகள், அதே மாதிரி சமீபத்தில் நல்லா மேலே வந்து லாபத்தில் இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்ற மாதிரி சில பங்குகளை பார்க்க போகிறோம். அதில் இந்த ரைட்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து இங்கிருந்து விலை உயர்வு செய்யுமா? ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் குறிப்பிட்ட ஹை வந்ததுன்னா அவனுடைய வேலையே வந்து பார்த்தீங்கன்னா இறங்குவதும் ஏறுவதும் தான் இருக்கான். ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து விலையை தள்ளுபடி பண்ணி கீழே கொண்டு வர போறானா, இல்லை விலை உயர்வு பிரேக் அவுட் ஆகி மேல் நோக்கி போறானா அப்படின்ற ஒரு முக்கியமான கட்டத்தில் இந்த ரைட்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து நிற்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கிரானுவல்ஸ் இந்தியா அப்படின்றது ஒரு ஸ்மால் கேப் ஷேர். இந்த ஸ்மால் கேப் ஷேர் சமீபத்தில் ஒரு யூஎஸ்எஃப்டிஏ ஏதோ ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்தது, அப்சர்வேஷன் இருந்துன்னு சொல்லிட்டு சிவனே நான் பாட்டுக்கு 400 ரூபா ரேஞ்சிலிருந்து 700 ரூபா யாருமே தடுத்து நிறுத்தல அவனை. 4 மாசத்துக்குள்ள மே மாசத்துல 400 ரூபா ரேஞ்சில் இருந்தா, செப்டம்பர் மாசத்தினுடைய தொடக்கத்தில் 700 ரூபா இருந்தா, ஒரே ஒரு அப்சர்வேஷன் சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்து அவனை போட்டு தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஷேர் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கிருந்து மேல் நோக்கி ஏறுமா இல்லை பழையபடி 400 வருமா அப்படின்ற ஒரு கேள்வி அப்படின்றது வருது. அதே மாதிரி இந்த குளோபல் ஸ்பிரிட்ஸ், அதே மாதிரி இந்த 5 ஸ்டார் பிஸ்னஸ், இப்போ இந்த 2 ஷேர் நம்ம பார்க்குறோம். பனைமரத்துக்கு அடியில் போந்து நம்ம தண்ணி தான் குடிச்சிக்கிட்டு இருப்போம். இருந்தாலும் வீட்டை மக்கள் நம்மளை பார்த்து சந்தேகப்படுவாங்க, இவர் பனைமரத்து அடியில் போந்துக்கிட்டு ஏதோ ஒரு வேற தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான்
இந்த 5 ஸ்டார் பிசினஸ் அப்படின்ற ஷேர் கடந்த ஒரு வருஷமா என்ன பண்றாங்கன்னா அவனும் ஒரு குறிப்பிட்ட உச்சத்துக்கு போனா இறங்கிட வேண்டியது, அப்புறம் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போக வேண்டியது. இன்னைக்கு கரெக்டா அந்த உச்சத்தை வந்து தொட்டுட்டு கீழே இறங்கியிருக்கா. இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு, ப்ரொமோட்டர் செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்ப தொடர்ந்து கீழே இறங்கி ஒரு 700 ரூபாய் பக்கத்துல வருவானா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வருது. அதே மாதிரி குளோபல் ஸ்பிரிட்ஸ் அப்படின்ற ஷேர் சில மாதங்களுக்கு முன்னாடி அப்படின்றத நம்ம எடுத்து பார்த்தோம்னா சில 2023 மே மாசத்துல என்ன ரேட் இருந்தானோ அந்த ரேட்டை வந்து மறுபடி பிடிச்சிருக்கான். அதாவது கீழே 600 ரூபாய் வரைக்கும் விழுந்துட்டு 600ல இருந்து பணத்தை டபுள் பண்ணி விட்டான் 6 மாசத்துக்குள்ள. இப்ப கரெக்டா இந்த இடத்துல வந்து நிக்கிறான். பனைமரத்துக்கு அடியில போந்துக்கிட்டு தண்ணி குடிச்சாலும் அவன் வேற ஏதோ குடிக்கிறான் அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுற மாதிரி இவன் கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ரேட்டை தொட்டுட்டு கீழே இறங்கிடுவானோ அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட் சந்தேகப்படுது. அது உண்மையா பொய்யா அப்படின்றது கொஞ்ச நாள் பொறுத்து இருந்தா தான் தெரியும். அதே மாதிரி இந்த பிரிசம் ஜான்சன் அப்படின்ற ஒரு ஷேரை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் பத்தி எரியுது. என்ன காரணம்னா கடந்த 3 குவார்டர்ல அவன் மைனஸ் ரிசல்ட் கொடுத்துருக்கான். இருந்தாலும் அந்த ஷேர்னுடைய விலை எடுத்து பார்த்தா உச்சத்தில் இருக்கு. இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் ரொம்ப அபூர்வம். இதுக்காக எல்லா நஷ்டமா இருக்கக்கூடிய ஷேர்களும் இந்த மாதிரி செந்தூக்கி பேட்டர்ல உடைச்சிட்டு ஐ போவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம் இல்லை. இது ஏதோ ஒரு ரேர் கேஸ். இந்த பிரிசம் ஜான்சன் இவன் இருக்கக்கூடிய செக்டர் என்ன அப்படின்னு வேணா நம்ம பார்த்து வச்சுக்கலாம். அதான் நான் பார்த்தேன், இவன் இருக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தா இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங் மெட்டீரியல்ஸ் அது போன்ற இடத்துல இருக்கிறதுனால அந்த செக்டர் ஓரியன்டாவே இவன் வந்து கடந்த 5 வருஷமா அப்படியே மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். மற்றபடி இவன் என்ன பண்ணியிருக்கான் கடந்த 3 குவார்டர்கள்னு பார்த்தோம்னா லாஸ் மேக்கிங்காக தான் இருக்கு. பெரிய ஆளுகளுடைய சவகாசம் இவன்ட்ட இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சுமாராக வச்சிருக்காங்க. அவங்களே கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. டிஐஸ் எல்லாம் முதல்ல 7 வச்சுட்டு இருந்தாங்க, இப்போ 6 தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பெருசாக குறைக்கல. பட் எது எப்படியோ இவனுடைய செக்டர் இவனை காப்பாற்றி விட்டுருச்சு. ஸோ எப்பவுமே ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய செக்டரில் நம்ம இருந்தோம்னா அதுவும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு கை கொடுக்கும். பல கைகள் கொடுத்தா தான் நம்மளை காப்பாற்றி மேலே கூட்டிட்டு வர முடியும். இங்க பாத்தீங்களா நண்பர்களே, அட பாவி மகனே, என்ன உனக்கு ஒரு அருமையான திருப்பு முனை அப்படின்ற மாதிரி இந்த பிபி ஃபின்டெக் ஷேர்லாம் வெறும் 1500 ரூபாய் ரேஞ்சில் இன்னைக்கு லோன்ல போய் ட்ரேட் ஆகிட்டு இருந்தா கடைசியில் பார்த்தா இன்னைக்கு க்ளோசிங்ல 1742 அப்படின்னு வந்துட்டா. அதுக்கு அது ஹெல்த் கேர் ரிலேட்டடான ஒரு நியூஸ், அவங்க அதை கிளாரிஃபை பண்ண வந்து அதுக்கு உண்டான காரணம் இந்த வால்டிலிட்டி. பட் இருந்தாலும் இதை நம்ம பேசுறோம் அப்படின்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வரும்பொழுதே கையில நிறைய பணத்தோட வரணும். முதல்ல நம்ம என்ன நினைப்போம், சரி ஒரு ஷேர் நம்ம வாங்கிட்டோம், அது ஒரு 20% 30% பண்ணா இறங்குனா நம்ம ஏவரேஜ் பண்ணிக்கலாம், அதுக்கு ஒரு 2-3 மாசம் ஆகும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். அதுக்குள்ள ஏதாவது ஒரு வகையில ஃபண்டு வருண்டு. இப்பெல்லாம் ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ளேயே அவனுக்கு ஒரு 20% இறங்குறானுங்க, அப்புறம் ஒரு 10% ஏறானு, ஒரு 40% இறங்குறானுங்க, அப்புறம் ஒரு 20% ஏறானு. ஸோ இப்படி ரெக்கவரி ஆகக்கூடிய அந்த லோ அந்த ஹை அப்படின்ற ப்ராஃபிட் நம்ம புக் பண்ண முடியாமல் போயிடுது. அதனால உள்ள வரும்பொழுதே ஒரு குறிப்பிட்ட பெரிய அமௌண்ட் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கும் பொழுது இந்த மாதிரி ஜிக்ஜாக்குகளை நம்ம அனுபவிச்சிடலாம் நண்பர்களே. அதே மாதிரி சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா செயில் என்எம்டிசி இந்த 2 ஷேர் இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டம் எடுத்திருக்கா. இவனுங்கெல்லாம் மேல் நோக்கி ஏறினா எப்படி அந்த 15% டாடா ஸ்டீல் கொடுத்தான், அதே மாதிரி இவனும் இந்த செயில் என்எம்டிசி எல்லாம் மேல் நோக்கி ஏறி வந்துச்சுன்னா நல்லா 20-30% கொடுப்பாங்க. பொறுத்திருந்தா பார்க்கணும் தர்றானான்னு. அதே மாதிரி இந்த பிஎல் ஷேர்லாம் ஒரு சிங்கம் போல கர்ஜிக்கிட்டு 80 ரூபாயிலிருந்து அவன் பாட்டுக்கு 300 ரூபாய் தாண்டி போய்கிட்டு இருந்தா இப்போ கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கு. இவனும் திருப்பி மேல் நோக்கி வந்தான்னா இவனும் பழைய கை வந்தாவே 10% லாபம். நண்பர்களே, இன்னைக்கு மனசுக்கு ரொம்பவுமே சோகமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த கல்யாண் ஜுவல்லரி ஷேர் நியூஸ் தான். கோல்டு விலை விண்ணை முட்டும் அளவு போய்கிட்டு இருக்கு. நீ ஏன் குப்புறப்படுத்தி கீழே போயிட்டு இருக்கீங்கன்னா புரட்டாசி தான் காரணம். மேபி புரட்டாசி பிடிச்சிட்டீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நானெல்லாம் ஒரு மாசம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடவே கூடாதுன்னு உறுதியோடு இருக்கேன். அது மாதிரி கோல்டு போய் புரட்டாசியில் எடுக்கக்கூடாதுன்னு யாராவது உறுதியாக இருக்காங்கன்னு சொல்லி மேபி அதனால் இந்த ஷேரை பிடிச்சி விற்று விட்டாங்களான்னு தெரியல. எனிவே கோல்டு ஏறிட்டு இருக்கும்போது கோல்டு சம்பந்தப்பட்ட கம்பெனி கீழே இறங்கி இருக்கிறது ரொம்பவுமே மனசு வருத்தத்துக்கு உண்டாக்குது. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.